என்ன வெயிலாக இருக்குது. நம்ம பறந்து பறந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகிறது. தண்ணி எங்கேயுமே கிடைக்கலையே. இந்த பானையை தூக்க முடியல. ஏய் அம்மு, இந்த ஓட்ட பானையை வச்சுக்கிட்டு இவ்வளோ சீன் போடுறியா? என்னோடது பாரு, புது பானை. என்னோட ஹஸ்பண்டு வாங்கி கொடுத்தது. இந்த ஓட்ட பானையை வச்சுக்கிட்டு நீ தண்ணி வேற எடுக்க வந்திருக்க. ஆஹா, தண்ணி கிடைச்சாலும் உன்னோட தண்ணி எல்லாம் கீழே போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு காகினி. இதை கேட்டுட்டு அழுதுகிட்டே ரொம்ப தூரத்தில் போய் தண்ணியை எடுத்தது குருவி. ரெண்டு பேரும் பறந்து பறந்து போகிற நேரத்தில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. எனக்கு உதவுங்க, எனக்கு உதவுங்க, உதவினால் உங்களுக்கு பலன் அதிகம், உதவுங்க உதவுங்க அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தத்தை கேட்டு அம்முவும் காகினியும் கீழே இறங்கினாங்க. எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு பார்க்கும்போது தான் அது அந்த கிணத்துலேருந்து வந்தது. இது என்ன கிணத்துலேருந்து சத்தம் வருது? ஆமாம் ஆமாம், ஏதோ பேயா இருக்க போது, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு காகினி. அப்போ தான் கிணறு சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப தண்ணி தாக அடிக்குது, நீங்கள் எனக்கு தண்ணிக்கு உதவுனீங்கன்னா நான் உங்களுக்கு தண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிச்சு கிணறு. ஆஹா, இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஓ மேலே ஊற்றிட்டு நாங்கள் எதை குடிக்கிறதா? இந்த இதுக்கு நான் வரலப்பா அப்படின்னு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு காகினி. கிணறு, என்கிட்ட ரொம்ப கம்மியான தண்ணி தான் இருக்குது, என்கிட்ட சரியான பானை கிடையாது, ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, நான் உனக்கு தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அதோட உடஞ்ச பானையில் இருந்த கொஞ்சம் தண்ணியை அந்த கிணத்துக்கு கொடுத்தது. கிணத்துல தண்ணியை ஊற்றணுன்னு கிணறுல தண்ணி நிறையா நிரம்பிடுச்சு. இதை பார்த்த அம்முக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி குருவியே, நான் ஒரு மந்திர கிணறு, எனக்கு யார் உதவுறாங்களோ அவங்களுக்கு எப்போதும் நான் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இனிமே நீ தண்ணிக்காக எங்கேயும் அலைய வேணாம், என்கிட்ட இருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு கிணறு. குருவியும் ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு பக்கத்தில் இருந்த மரத்துலேயே இருந்துக்கிட்டு டெய்லிக்கும் கிணறுக்கிட்ட தண்ணி குடிச்சிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தது. அது மட்டும் கிடையாது, அம்மு தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் தண்ணி இங்கே இருக்குன்னு சொல்லி தான் மட்டும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நாம் எப்போதுமே மற்றவங்கள்ட்ட ரொம்ப கைண்டாக இருக்கணும். ஆமாம், ரொம்ப இரக்கமாக இருக்கணும். இரக்கமாக இருக்கிறதுனால எல்லாமே நல்லது தான் அமையும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த கதையில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.